இந்தியா வரலாற்று காலகட்டங்கள்ல மிகவும் செல்வ செழிப்பாக இருந்த ஒரு மிகப்பெரும் நாடுதான் இந்தியா. இந்தியாவில் இருந்த அளவுக்கு அதிகமான வளங்கள், இங்க இருந்த தங்கம், வைரம் போன்ற பொருட்கள் காரணமாக இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு பல நாட்டவர்கள் மிக பெரும் கனவு கொண்டும் இருந்தாங்க. இதன் காரணமாகத்தான் வரலாற்று காலகட்டங்கள்ல இந்தியாவிற்கு பல பயணிகள் வந்திருக்காங்க. அதுல குறிப்பிட்ட பயணிகள் அப்படின்னா யுவான் சுவாங், பாகியான், இவுன் பதுதா, மார்க்கோ போலோ போன்ற பயணிகளை நம்ம சொல்லலாம். ஆனால் இவர்களையும் தாண்டி மற்றும் ஒரு பயணி இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். அவர் யார் அப்படின்னா அஃபனாசி நிகிதின். இவர் ஒரு ரஷ்ய நாட்டு பயணி. கிபி 15ஆம் நூற்றாண்டுல இவர் இந்தியா வந்திருக்காரு. இந்தியா வந்த நிகிதின் இந்தியாவை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, இந்தியாவில் அவர் பார்த்து பிரமித்த விஷயங்கள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரஷ்யாவில் உள்ள ஒரு வணிக குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த நிகிதின். இவர் வணிக குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால இவருக்கு சிறு வயதிலிருந்தே வணிகத்தின் மீது மிக பெரும் ஆர்வம் இருந்தது. இவருடைய நீண்ட நாள் கனவாக இருந்தது என்ன அப்படின்னா, எப்படியாச்சும் இந்தியாவிற்கு போய் வணிகம் பண்ணணும் அப்படின்னு இவர் நினைச்சு கொண்டிருந்தார். ஏன் அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் குறைவான விலையிலேயே அதிகமான அளவிற்கு தங்கத்தையும் வைரத்தையும் வாங்க முடியும். இதனால இந்தியாவிற்கு போய் வணிகம் பண்ணணுங்கிறது இவருடைய நீண்ட நாள் ஆசையாக இருந்தது. அந்த ஆசை ஒரு நாள் இவருக்கு நிறைவேறியது. அன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் குதிரைகளை இறக்குமதி பண்ணி கொண்டிருந்தாங்க. அதே சமயத்தில் ரஷ்யாவிலும் அரேபிய நாடுகள்லையுமே குதிரைகளை ஏற்றுமதி பண்ணாங்க. நம்ம குதிரைகளை இந்தியாவுக்கு கொண்டு போயிட்டு அங்கே விற்று அதன் மூலமாக தங்க வாங்கலாம் அப்படின்ட்டு நிகிதின் முடிவெடுக்கிறாரு. இதன் காரணமாக ரஷ்யாவிலிருந்து புறப்பட்டு அரேபிய நாட்டுக்கு வராரு. நிகிதின் ரஷ்யாவிலிருந்து அரேபிய நாடுகளுக்கு வந்த சமயத்தில் வரும் வழியில் இடையில கடற்கொள்ளைகளால் தாக்கப்படுகிறார். அதன் பிறகு அந்த கடற்கொள்ளையர்களிடமே சில ஆண்டுகள் அடிமைகளாக வேலை பார்க்கிறார். அதன் பிறகு அவர்களிடம் தப்பித்து மீண்டும் அரேபிய நாட்டுக்கு அரபு நாடுகளில் இருந்து குதிரைகள் மற்றும் பட்டு துணிகளை வாங்கி கொண்டு கிபி 1470ஆம் ஆண்டு கப்பல்கள் மூலமாக இந்தியாவுக்கு புறப்படுகிறார். நிகிதின் இந்தியாவிற்கு வணிக நோக்கத்துக்காக தான் வந்தார். ஆனால் இந்தியாவில் அவர் பார்த்த விஷயங்களே வேறு. அவர் நினைச்சதை விட இந்தியா அன்றைய காலகட்டத்தில் மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. இதனால வணிகத்துக்காக வந்த நிகிதின் இந்தியாவை பற்றி பல குறிப்புகளையும் எழுத ஆரம்பிச்சாரு. நிகிதின் இந்தியாவை பார்த்து பிரமித்து போன முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் வைரங்கள் என்பது சர்வ சாதாரணமாக கிடைத்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் கொல்லூர் சுரங்கத்தில் இருந்தும் பரிதலா பகுதியில் இருந்துமே வைரத்தை வெட்டி எடுத்து அவை அனைத்தையுமே கோல்கொண்டா நகரத்துக்கு கொண்டு அங்கே வச்சு பட்டத்திட்டினாங்க. அன்றைய காலகட்டத்தில் உலகத்திலேயே இந்தியாவில் மட்டும்தான் வைர சுரங்கங்கள் மிகவும் பிரபலமாக இருந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கோல்கொண்டா சுரங்கங்கள்ல இருந்து பல அரிய வகை வைரங்கள் கிடைத்தன. இதன் காரணமாகத்தான் ஐரோப்பியர்கள் எப்படியாச்சும் இந்தியா கூட வணிகம் பண்ணணும் அப்படின்ட்டு கனவு கொண்டும் இருந்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் வைர வியாபாரத்தின் மிகவும் முக்கியமான ஒரு சந்தை நகரமாக கோல்கொண்டா விளங்கியது. பல்வேறு பகுதிகளில் இருந்து வெட்டியெடுக்கப்படக்கூடிய அனைத்து வைரங்களும் இந்த கோல்கொண்டா பகுதியை கொண்டு வரப்பட்டு இங்கிருந்து விற்பனை செய்யப்பட்டது. இந்த கோல்கொண்டா பகுதி என்பது ஒரு மிக பெரும் வைர சந்தையாகவும் அமைந்தது. இந்த கோல்கொண்டா பகுதியில் வைரங்கள் அதிகமாக இருந்த காரணத்தினால பாதுகாப்புகளுமே மிகவும் பலமாக இருந்தது. இந்த கோல்கொண்டாவில் 300 அடி உயரத்தில் ஒரு கோட்டையுமே அன்றைய காலகட்டத்தில் கட்டியிருக்கிறாங்க. இது மட்டுமல்லாமல் இந்த கோட்டையை சுற்றி 11 கிலோமீட்டருக்கு மிக பெரும் அளவிற்கு சுவர் இருந்ததாகவும், கோட்டையின் நுழைவாயிலில் சில அடிகளுக்கு முன்னால் ஒரு மிக பெரும் தடுப்பு சுவர் இருந்ததாகவுமே நிகிதின் அவருடைய பயண குறிப்புகளை சொல்லியிருக்காரு. இந்த கோல்கொண்டா பகுதிக்கு வந்த முதல் ஐரோப்பியர் அல்லது ரஷ்யர் என்றால் அது நிகிதின் தான். நிகிதின் கோல்கொண்டா கோட்டையை பார்த்ததுக்கு பிறகு அவர் அடுத்ததாக தென்னிந்தியாவில் பல பகுதிகளில் அவர் பயணம் மேற்கொள்றாரு. அன்றைய காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் வெயில் என்பது அதிகமாக இருந்தது. அந்த வெயிலை நிகிதினால தாங்கிக் கொள்ள முடியல. இந்த நிகிதின் அவருடைய பயண குறிப்புகளில் இந்தியர்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இங்கு இருக்கக்கூடிய மக்கள் அதிகமான வெப்பத்தின் காரணமாக குறைந்த ஆடைகளை மட்டுமே உடுத்திருக்காங்க அப்படின்ட்டு பதிவு பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் கோடை காலத்தில் பெரும்பான்மையான மக்கள் நிர்வாணமாக அலையிறாங்க அப்படின்னுட்டும் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அடுத்ததாக இந்த நிகிதின் இந்தியர்களை பார்த்து ஆச்சரியப்பட்ட மற்றும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் காலணி அணிவது என்பது ஒரு அதிகாரத்தின் குறியீடாகத்தான் இருந்தது. இங்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் காலணியை அணிவது கிடையாது. 190% பேர் காலணி அணிவதில்லை. 10% பேர் மட்டும்தான் காலணி அணிகிறாங்க. அந்த காலணி அணியக்கூடிய அனைவரும் உயர்தட்டு மக்களாகத்தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததாக நிகிதின் அவருடைய பயண குறிப்பில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வறுமை நிலையில ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஊருக்கு 2 பேர் மிதமிஞ்சி செல்வத்துடனுமே இருக்கிறாங்க.
இந்தியர்கள் அனைவரும் ஸ்பூன் மற்றும் ஃபோர்க் போன்ற பொருட்களை பயன்படுத்தி சாப்பிடுவது கிடையாது. இவர்கள் அனைவருமே அவருடைய கைகளை பயன்படுத்தி தான் சாப்பிட்றாங்க. இது மட்டும் இல்லாம அழகான இளம் பெண்கள் பயணம் செய்வதற்காக தங்கத்தில் பல்லாக்குகள் இங்கு இருக்கின்றன. இந்தியாவில் படுக்கை துணியாக பெண்களை பெறுவது மிகவும் எளிதானது. பணம் கொடுத்தால் பெண்கள் எளிதாக கிடைத்து விடுகின்றனர் என்று அவருடைய பயணக்குறிப்பில் சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக இங்கு இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை பற்றி சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பெரும்பான்மையான இந்தியர்கள் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுவதில்லை. பெரியவர்களை பார்த்ததும் கால்களை தொட்டு வணங்குகிறார்கள். புனிதமான காரியங்களின் போது பூமியை தொட்டு வணங்கும் பழக்கம் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கிறது அப்படின்னுட்டு அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அடுத்ததாக இந்தியாவில் இருந்த மற்றொரு உயிரினத்தை கண்டு அவர் பிரமிச்சு எழுதியிருக்கிறாரு. அது என்ன உயிரினம் அப்படின்னா அது யானை. ரஷ்யாவில் குதிரைகள் தான் கம்பீரமாக இருக்கும், ஆனால் இந்த ஊர்ல யானைகள் மிகவும் கம்பீரமாக இருக்கிறது, அது மிகவும் வசீகரமாக இருக்கிறது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம ரஷ்யாவில் பயணத்தின் போது நாங்கள் குதிரைகளை பயன்படுத்துவோம், ஆனால் இங்க இருக்கக்கூடிய மக்கள் காளை மாடுகளையும் எருமை மாடுகளையும் பயன்படுத்துறாங்க, இது எங்களுக்கு வினோதமாக இருக்குது அப்படின்னுட்டு அவருடைய பயணக்குறிப்புல பதிவு பண்ணியிருக்கிறாரு. அடுத்ததாக நிக்கித்தின் திருவிழாக்களை பற்றி பதிவு பண்ணும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்கு திருவிழாக்கள் என்பது மிகவும் பிரம்மாண்டமாக நடக்கின்றது. ரஷ்யாவை போல சாதாரணமாக கிடையாது. ஊரில் திருவிழா சமயத்துல ஒட்டுமொத்த ஊருமே வண்ணமயமாக இருக்கின்றன. ஊர் திருவிழாவின் பொழுது ஊரே ஒன்று கூடி ரத ஊர்வலத்தை நடத்துவதாக அவர் வியந்தும் எழுதியிருக்கிறாரு. இந்த நிக்கித்தின் பிடர் சுல்தான் அரண்மனைக்கு போறாரு. அங்க ஒரு விஷயத்தை பார்த்து அது பிரமிச்சில் இருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, பிடர் சுல்தான் அரண்மனையை விட்டு வெளியே வரும்பொழுது 10க்கும் மேற்பட்ட அவருடைய மனைவிகள் அவர்களை பாதுகாப்பதற்காக 10,000 பாதுகாப்பு வீரர்கள், 50,000 போர் வீரர்கள், அலங்கரிக்கப்பட்ட 200 யானைகள், பட்டு துணி பொருத்திய 300 குதிரைகள், 100 நடன பெண்கள், 100 இசைக்கலைஞர்கள் என சுல்தானுடன் அனைவருமே வெளியே வர்றாங்க. இது அனைத்துமே பார்ப்பதற்கே மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததாக இந்தியாவை பொறுத்தவரை ஆண் குழந்தை பிறந்தால் தந்தையும், பெண் குழந்தை பிறந்தால் தாயும் தான் பெயர் வைக்கிறாங்க. இது ஒரு விசித்திரமான நடைமுறையா இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாரு. அடுத்ததாக ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு செல்வதற்கு முன்பாக கைகளை தண்ணீரால் சுத்தம் பண்ணிட்டு தான் கோவிலுக்குள்ள போறாங்க. ரஷ்யர்களைப் போலவே இங்க இருக்கக்கூடிய இந்தியர்களும் கிழக்கு திசையை நோக்கி வணங்குறாங்க. இது மட்டும் இல்லாம ஆந்தையை பார்ப்பதை மரணத்தின் சகுனமாக அவங்க பாக்குறாங்க. ஆந்தை ஒருத்தவங்க வீட்டின் மீது அமர்ந்தால் அந்த வீட்டில் கட்டாயமாக மரணம் நடக்குங்கிறது இந்தியர்களின் மிக பெரும் நம்பிக்கையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததாக இந்தியர்கள் குரங்குகளை துன்புறுத்துவதில்லை. ஏதாவது ஒரு குரங்கு துன்புறுத்தப்பட்டால் அவை காட்டு மிருகங்களை அழைத்து கொண்டு இந்த மக்களை துன்புறுத்தும் என இங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்புறாங்க. இதனால் அவங்க குரங்குகளை துன்புறுத்தவே கிடையாது அப்படின்னுட்டு பதிவு பண்ணியிருக்கிறாரு. அடுத்ததாக இந்த நிக்கித்தின் சொன்ன மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் மதமாற்றம் என்பது அதிகமாக நடந்தது. கிறிஸ்தவரான நான் மதமாற்றத்தை விரும்பவில்லை, ஆனால் அதே சமயத்தில் என்னையவே கட்டாயப்படுத்தி என்னுடைய பெயரை குவாஜா யூசுப் குரசானி என பெயர் மாற்றம் செய்து இஸ்லாமிய நடைமுறைகளை பின்பற்ற சொல்லுமாறு என்னை கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்னுட்டு சொல்லிட்டு அவர் சில குறைகளையுமே சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு. அடுத்ததாக அவர் இந்தியாவில் இருந்த பிடாரின் அரண்மனை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, பிடாரின் அரண்மனை மிகவும் பேரளவு கொண்டதாக இருந்தது. இந்த நகரில் உள்ள இந்துக்கள் பெரும்பான்மையாக காய்கறி உணவை சாப்பிட்றாங்க. அசைவம் சாப்பிடுறவர்களுக்கு கூட மாட்டுக்கறியை தவிர்த்துறாங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான பல பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.